அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடத்தி வந்த பாரிய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாறியிருக்கிறது. யுத்த நிறுத்தத்தினுடைய 4வது நாளில் தான் நாமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவுக்குள் அதை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் காசாவினுடைய யுத்த நடத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்தார். அதை தொடர்ந்து அவருடைய பயணம் எகிப்துக்கு அமைந்திருந்தது. எகிப்தில் ஒரு பெரிய சம்மிட்டே நடைபெற்று முடிந்தது. அதே நேரம் அவர் காசாவுக்கும் பயணிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் காசாவுக்கு போகலை. ஈவன் ரபா பார்டருக்கு கூட அவர் போகலை என்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நிலையில் நேற்று அவருடைய பயணத்தில் ஒரு விவகாரத்தை திட்டத்தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்கிறது என்பது உடனடியாக நடக்காது. அவங்களுக்கு நாங்கள் அதுக்குரிய கிரீன் சிக்னல் காட்டி இருக்கிறோம். அவங்க தாராளமாக அதை வச்சுக்கிற முடியும் என்கிற செய்தியை தெளிவாகவே அவர் இஸ்ரேலுக்கு வர முன்னாடியே சொல்லிட்டார். இஸ்ரேலில் வச்சு சொல்கிறாரு, அதுக்கு பிறகு ஈஜிப்டில் வச்சு சொல்கிறாரு. இப்படி பல இடங்களிலும் அந்த செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் நேற்று இந்த மாநாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் மீண்டும் அமெரிக்கா பயணமாகிற நேரத்தில் அவருடைய விமானத்தில் வைத்து பத்திரிகையாளர்கள் அவரிடத்துல கேள்வி எழுப்பினாங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பீர்களா இல்லையா என்பது தான். அந்த இடத்துல அவர் அதுக்கு சொன்ன பதில் ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிலாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் முதல் தடவையாகவே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, பல நாடுகளும் ஒரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சில நாடுகள் இருநாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நாடா இரு நாடா என்பதை பற்றி யோசிக்கலை, காசாவை மீண்டும் கட்டி எழுப்புறதை பற்றி தான் யோசிக்கிறோம் என்று சொன்னார். இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் என்னன்னு கேட்டால், பல நாடுகளும் ஒரு நாடு தீர்வை கேட்குறார்கள் என்று தான். ஒரு நாட்டு தீர்வை எவனுமே கேட்கல. இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கணும் என்ற தீர்மானம் யாருமே சொல்லலை. ஈவன் ஐநாவினுடைய தீர்மானமே பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருநாட்டு தீர்வு தான். ஆனால் அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டு தீர்வை சொல்லுவதாக கோருவதாக சொல்கிறார். இஸ்ரேல் மட்டும்தான் சொல்கிறது, எங்கள் நாடு மட்டும்தான் இருக்கணும், பாலஸ்தீனம் தனிநாடாக இருக்கக்கூடாதுன்னு. அதை மறைச்சு தான் அமெரிக்கா அதிபர் இந்த செய்தியை சொன்னார். ஆனால் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் இருநாட்டு தீர்வை பற்றி யோசிக்கவே இல்லை, அமெரிக்காவை பற்றி யோசிக்கவே இல்லை, நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எல்லாம் காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவது தொடர்பாகத்தான் என்று அவர் நேற்றைய தினம் சொல்லிய செய்திகளை அவருடைய ஏர்போர்ஸ் 1க்கு பயணிக்கிற நேரத்திலேயே பத்திரிகைகள் வெளியிட்டிருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு குறைந்தது 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஐநாவிடத்தி அமெரிக்கா உள்ளிட்ட அரபு நாடுகள் பலவற்றிலும் இருந்து தாங்கள் அதற்கு பங்களிப்பதான செய்திகள் வெளியாகியிருப்பதான செய்திகளை இன்றைக்கு ஐநா சபை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. காசாவை கட்டி எழுப்புவதற்கு தற்போதைய கணக்கீட்டின்படிதான் குறைந்தபட்சம் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேணும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி, UAE, கத்தருக்கு வந்த நேரத்தில் இந்த நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாடும் 2 ட்ரில்லியன் அளவுக்குண்டான பணங்களை US டாலர்களில் அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஒரு ட்ரில்லியனுங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான தொகை என்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதுவும் US டாலரில் காசாவில் இந்த ஒரு ட்ரில்லியனோடு ஒப்பிடும்போது, அல்லது இந்த 3 நாடும் சேர்ந்து கொடுக்க தயாரான 6 ட்ரில்லியன்களோடு ஒப்பிடும்போது ராசாவுக்கு தேவை வெறுமனே 70 பில்லியன். அவ்வளவு காசு தான் என்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம். எனவே அரபு நாடுகள் கத்தர் நினைச்சாலே அந்த காசு பெரிய காசு இல்லை, சவுதி நினைச்சா அவங்க கை கழுவுற காசு, அதெல்லாம்
இவங்களுக்கு இந்த பணம் எல்லாம் பொருட்டே கிடையாது. ஆனாலும் எத்தனை நாடுகள் எவ்வளவு கொடுக்க போகிறது காசாவுக்காக என்பது மிக முக்கியமான மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எந்தெந்த நாடுகள் எவ்வளவு செய்ய போகிறார்கள் என்பது. காசாவில் குறைந்தபட்சம் 55 மில்லியன் டன் இடிபாடுகள் இருப்பதாக ஐநா கணக்கிட்டிருக்கிறது. 55 மில்லியன் டன் இடிபாடுகள்னா கற்பனைக்கே எட்டாவது. முழு காசாவும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடிபாடுகளை எங்கே கொண்டு போய் போடுவாங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது அடுத்தடுத்த திட்டங்கள் தான் தெரிய வரும் என்கிற நிலையில் உலக உணவு திட்டம் இன்றைக்கு ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க ஒரு முக்கியமான அறிவித்தல் எடுத்திருக்கிறாங்க. இன்றைய நாள் உலக உணவு திட்டம் சார்பாக 137 லாரிகள் காசாவுக்குள் உணவுகளை எடுத்து சென்றிருக்கின்றன. காசா பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக 1,70,000 டன்களுக்கும் அதிகமான உணவுகள் தயாராக எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் ஐநாவினுடைய நார்டல் யூஏ உணவுகளை கொண்டு போவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் அவங்க தயாராக இருக்கிறாங்க. இது வல்லாத சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய பல தொண்டு நிறுவனங்களும் காசாவுக்குள்ள உணவு மருந்துகளை கொண்டு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலில் இருந்து 45 பாலஸ்தீன அப்பாவிகளுடைய ஜனாசாக்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் இஸ்ரேலால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கைதிகள் பரிமாற்றம் முடிந்து உடல்களை பரிமாறுகிற அந்த கட்டம் நெருங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் ஒப்பந்த பிரகாரம் மரணித்த 50 பேருடைய ஜனாசாக்கள் ஒப்படைப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இஸ்ரேலால். அந்த அடிப்படையில் 45 பேருடைய உடல்களை இன்றைக்கு இஸ்ரேல் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த 45 ஜனாசாக்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்டு ஷஹீதான ஜெனரல் யஹியாவார் அவர்களுடைய உடலோ அல்லது முகமது சின்வார் அவர்களுடைய உடலோ அடங்கவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை யுத்த நிறுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு படிப்படியாக தங்களுடைய போலீஸ் படையினரை காசாவினுடைய எல்லா பகுதிகளிலும் தெருக்களிலும் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறது. தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் டசன் கணக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அங்கே நின்றதாக ராய்டர் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காசாவினுடைய பல பகுதிகளிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய போலீஸ் படையை நிறுவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படைகளுக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான விவகாரம் இன்றைக்கு அல் ஜசீராவால் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த படைகளில் சில பேர் வித்தியாசமான ஆடை அணிந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இந்த தோள் பட்டையில் ஒரு பட்டை மாதிரி ஒன்றை அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய காட்சிகள் அவங்க வெளிக்காட்டி இருக்கிறாங்க. அது காசாவினுடைய இராணுவத்தில் ரொம்ப ரேராக ஒரு சிலர் மாத்திரம்தான் அப்படியான ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க யார் என்று சொன்னால் இந்த யுத்த கால பகுதிகளில் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருந்த இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பாதுகாப்பதற்கு பொறுப்பாக இருந்தவர்கள். அதனால தான் டிஃப்ரெண்டாக அது காட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அவங்களுடைய தலைமையில் தான் இந்த பணைய கைதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டினுடைய பாலிமர் உள்ளிட்ட சில அந்த என்ன வார்த்தை இவங்களுக்கு சொல்கிறது என்று தெரியலை, சில ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் எங்கே எவன் எதை சொன்னாலும் நமக்கு வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை அசிங்க வேண்டுமென்றால் எங்களோடு நீங்கள் உடலுறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காசாவில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் சொல்கிறார்கள். அதனால உணவுக்காக வேண்டி காசாவினுடைய பெண்கள் அவர்களுடல ஈடுபடுறாங்க என்கிற ஒரு அபாண்டமான கேட்க சகிக்காத அருவருப்பான ஒரு செய்தியை பாலிமர் தொலைக்காட்சி அவர்களுடைய தளத்தில் வெளியிட்டிருப்பத நிறைய சகோதரர்கள் நமக்கும் அனுப்பியிருந்தாங்க. முதல்ல இது வடிகட்டிய தார்பாயில் வடிகட்டிய பச்சை பொய்யான செய்தி. அங்கங்கே கிடைக்கிற துணுக்குள் எடுத்து அவங்க தங்களுக்கு வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு செய்தி. ரெண்டாவது, ஏண்டா யுத்தம் நடக்குது, அகோரமான யுத்த நேரத்தில் துப்புரவு தொழில்
தொழிலாளிகள் உங்களுக்கு உணவு வேண்டும் என்றால் எங்களோடு நீங்கள் உடலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொல்றீங்களே. முதல்ல துப்புரவு தொழிலாளிகளுக்கு அந்த அகோரமான யுத்தத்தில் எங்க வேலை இருந்தது? ரெண்டாவது, துப்புரவு பண்ற நிலைமையில தான் காசா இருந்ததா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? காமன் சென்ஸ் கிடையாதா? சரி, உணவு இல்லைன்னும் போது துப்புரவு தொழிலாளிகளுக்கு மட்டும் என்ன இஸ்ரேல் தனியா கொண்டு வந்து உணவு கொடுத்தானா, அல்லது வேறு யாரும் கொண்டு உணவு கொடுத்தாங்களா? அங்க மக்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் துப்புரவு தொழிலாளிகள் இப்படி சொன்னார்கள் என்கிற விதம், இதெல்லாம் ஒரு வன்மத்தை கக்குகிற செய்திகள். தயவு செய்து மனித நேயத்தோடு யோசிச்சு அத்தனை பேரும் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கஷ்டம் இருந்தும் துன்பம் இருந்தும் தங்களுடைய எதிர்ப்பு உணர்வில் உறுதியாக இருந்து தங்களுடைய உரிமைகளை வெல்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தினுடைய தாய்மார்கள் அவர்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு வேலையாக இவருடைய இந்த செய்திகள் இடம்பெறுவதை நம்ம கவனிக்க வேண்டிய அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த இடத்திலும் தன்னுடைய ஆயுத களஞ்சியம் குறித்த எந்த விதமான விவாதத்திற்கும் தயார் இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆயுதங்களை குறைப்பதோ அல்லது ஆயுத களஞ்சியங்கள் எங்கே இருக்குதுங்கிறத சொல்வதோ நாங்க எந்த ஒப்பந்தத்திலையும் ஒப்புக்கொள்ளாதது. எனவே அதை சொல்ல மாட்டோம் என்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்களை அழிக்க வேண்டும், அந்த பங்கர்களுடைய வரைபடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இஸ்ரேல் கேட்கிற செய்திகள் வெளியாகின சந்தர்ப்பத்தில் திட்ட தெளிவாக இன்றைக்கு அவர்களுடைய பல முக்கிய குறிப்பா பசாம் நாயிட்ட பல தலைவர்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, பங்கர்களுடைய வரைபடத்தை கனவிலும் உங்களுக்கு தரமாட்டோம். அது எங்களுடைய பங்கர், நாங்க எங்களுடைய செயல்பாடுகளுக்காக வைப்பது. அது எங்க இருக்குது? ஏன்னா பெரிய இராணுவம், உலக மகா இராணுவம், நாங்க அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோங்கள. இப்ப யுத்தம் நின்னதுக்கு பிறகும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பங்கர் வரைபடத்துக்கு கொண்டு தர மாட்டீங்களா என்று கேட்குறாங்கன்னா, இவ்வளவு காலம் காசாவுக்குள்ள இருந்தாங்க, இப்பவும் ஒரு பகுதி காசாவில் இருக்கத்தான் பண்றாங்க. அப்ப கூட பங்கர் எங்க இருக்குது என்பதை தெரியாமல் திண்டாடுகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் காசா பகுதிகளில் மாத்திரம் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்குள் உள்நாட்டு யுத்தம் ஒன்றை உண்டாக்குவதற்காக தூண்டப்பட்ட நயவஞ்சகர்களான துரோக கும்பலை சேர்ந்த 32 பேருக்கு எதிராக மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். துப்பாக்கி சூடுகளில் 32 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யாசர் அபு ஷபாபினுடைய தரப்பை சேர்ந்தவர்கள்தான் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யாசர் அபு ஷபாப் தற்போது ரபா எல்லையில் இஸ்ரேலி போர்சஸ் இருக்கக்கூடிய எல்லைகளுக்குள்ள இஸ்ரேல் போர்சஸோட தான் யாசர் அபு ஷபாப் உயிரை பாதுகாத்து கொண்டு நிற்கிறான். இஸ்ரேலுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னாலும் யாசர் அபு ஷபாபையும் அவனோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்காலத்தில் நாங்க பண உதவி பண்ண மாட்டோம் என்று சொன்னாலும் இப்பொழுது அவர்கள் சம்பளத்தை கொடுத்து அவனை அங்கே பாதுகாக்கிற வேலைகளை செய்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதே நேரம் அவனையும் அவனுடைய குழுவையும் சரண்டராக சொல்றாங்க. எதிர்வர்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக சரணடைஞ்சாங்கன்னா பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சரணடையாத பட்சத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு மாத்திரம் 32 பேர் அந்த எதிர்ப்பு குழுக்கள்ல துரோக குழுவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவுக்குள்ள என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில இந்த யாசர் அபு ஷபாபினுடைய துரோக கும்பல் நாட்டையே அழிக்கிற உள்நாட்டு யுத்தத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தூண்டுகோலாக இருக்கக்கூடிய இந்த துரோக கும்பல் நயவஞ்சக கூட்டத்தினுடைய யாசர் அபு ஷபாபினுடைய
வலது கையாக இருந்தவனை இன்றைக்கு கொன்றிருப்பதாக, சண்டையில் அவன் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் தற்போது இந்த வீடியோ பதிவு செய்யப்படுவதற்கு முன்பதாக வந்த செய்தி, ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பொது பாதுகாப்பு படையினருக்கும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டோடு இயங்கக்கூடிய யாசர் அபு ஷபாபினுடைய அந்த குழுவுக்கும் இடையில துப்பாக்கி பிரயோக சண்டைகள் நடைபெற்றிருக்கிற அந்த எல்லோ பார்டருக்கு அடுத்த பக்கம் அவங்க நிற்கிறாங்க. எல்லோ பார்டருக்கு இந்த பக்கம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போலீஸ் படை இருக்கிறது. இந்த போலீஸ் படைக்கும் எல்லோ பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இவைகளுக்கும் இடையில்தான் இந்த துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகாத சந்தர்ப்பத்தில் பிரபலமான பத்திரிகையாளர், ரஹ்யா நியூஸ் ஏஜென்சியினுடைய பத்திரிகையாளர் இந்த சமாதான காலத்துக்குள்ள கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட செய்தி நமக்கு தெரியும். சமாதானம் வந்துருச்சு என்பதை அறிவித்த அந்த சகோதரர் கொல்லப்பட்டிருந்தார், ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். அந்த சகோதரரை கொன்றது இஸ்ரேல் அல்ல. நிறைய சகோதரர்கள் இஸ்ரேலால் தான் அவர் கொல்லப்பட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அழகான கிராத் ஓதக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறதா இல்லையா? அந்த சகோதரை கொன்றதும் இந்த முனாபிக்குகள் இந்த பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எதிராக, பாலஸ்தீன மக்களுக்கே எதிராக நிற்கக்கூடிய இஸ்ரேல்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு செயல்படக்கூடிய இந்த கும்பல் யாசர் அபு ஷபாபினுடைய துரோகிகள் கும்பல். இவனுக்கும் இவனுடைய ஆட்களுக்கும் ஒரு அரபு நாடு செலவழிப்பதான செய்திகளும் வெளியாகி அது எந்த நாடுன்னு தெரியல. அதே நேரத்தில் மஹமூது அப்பாஸ் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பத்தாக் அமைப்பினுடைய மஹமூது அப்பாஸ்னுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவருடைய நேரடி கண்காணிப்பில் இவனுக்கான உதவிகளை இஸ்ரேல் செய்வதான செய்திகளை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலக்கெடுவுக்குள்ள சரண்டர் ஆகலன்னா அத்தனை பேருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை உரிய முறையில் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்களில் ஒருவனாக, இன்னவாத உச்சகட்ட இனவாதிகளில் ஒருவனாக இருக்கக்கூடிய இத்தாமர் பென்கிவிர் மீண்டும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள தொழுகையில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் அதை சிதைக்கிற விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக யூதர்களுடைய சுகோட் என்கிற விடுமுறை காலமாக இது இருக்கிற காரணத்தினால 6939 யூத குடியேறிகள் புனிதமிக்க மஸ்ஜிது அக்ஸாவுக்குள்ள இன்றைக்கு நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்து இஸ்லாமியருடைய தொழுகை பகுதிகளில் அநியாய மட்டூழியங்களை பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பாலஸ்தீனத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன, சர்வதேச மட்டத்தில் என்ன விதமான செய்திகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும்.